வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே நாம் விசுவாசம் வைக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வாசிக்கிறோம். விசுவாசிக்கிறவன் ஜீவிப்பான் என்று வாசிக்கிறோம். விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று வாசிக்கிறோம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாள் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையிலே விசுவாசம் வையுங்கள். ஆண்டவராகிய இயேசுவிலே விசுவாசம் வையுங்கள். அதைத்தான் உங்களை குறித்து ஆண்டவர் விரும்புகிறார். 7வது வசனம் 8வது வசனம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலை கல்லாகிய அந்த கல் இடதலுக்கு ஏதுவான கல்லும் விழுதலுக்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று. அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்து இடர்கிறார்கள். ஆண்டவர் நம்மை குறித்து என்ன விரும்புகிறார்? நாம் கீழ்ப்படிய வேண்டும். தேவனுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவருக்கு நாம் எந்த அளவில் கீழ்ப்படுகிறோம்? ஆண்டவருக்கு கீழ்ப்படியும்படியாகவே தேவன் நம்மை குறித்து விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்தான். விசுவாசித்தது மட்டுமல்ல, அப்படியே கீழ்ப்படிந்தான். ஆண்டவர் எங்கே போக சொன்னாரோ அந்த திசையை நோக்கி ஆபிரகாம் புறப்பட்டு போனான். வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆபிரகாமின் வாழ்க்கையின் பின்பகுதியிலே அவன் ஆசீர்வாதம் உடையவனாய் வாழ்ந்தான். காரணம் என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல். obedience to God. ஆண்டவருக்கு கீழ்ப்படிகிற ஒரு அனுபவம். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் ஆண்டவருக்கு எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறீர்கள்? வேதம் சொல்கிறது, ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படிவது என்பது நம்மில் விழுந்த ஒரு கடமையாயிருக்கிறது. நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய மகனை கொண்டு போய் மோரியா தேசத்து அந்த மலையிலே பலி கொடுக்கும்படியாய் சொன்ன பொழுது ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படிந்து போனான். ஆண்டவர் ஆபிரகாமின் விசுவாசத்தை, கீழ்ப்படிதலை ஆண்டவர் கனப்படுத்தினார். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று பெயர் பெற்றான். ஆண்டவர் ஆபிரகாமையும் அவருடைய சந்ததியையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். வேதத்தில் வாசிக்கிறோம், 9வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அவரை குறித்து நாம் சொல்ல வேண்டும். தேவன் அதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டவரை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லும்படியாக அழைத்திருக்கிறார். 10வது வசனத்திலே ஆண்டவரை நாம் விட்டு விடக்கூடாது. தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். முன்னே நாம் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை, இப்பொழுது நாம் தேவனுடைய ஜனங்களாக இருக்கிறோம். எனவே தேவனை விட்டு விடக்கூடாது. இந்த நாளிலே தெய்வீகமான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக ஆண்டவருடைய கட்டளைகளை பின்பற்றும்படியாய் ஆண்டவர் நம்மை குறித்து விரும்புகிறார். 3வதாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கும்படியாக விரும்புகிறேன். 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்கும் பொழுது, பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாயிருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்லடக்கி உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்வதை பார்க்கிறோம். 3வதாக, behave like the people of God. ஆண்டவருடைய ஜனங்களைப் போல நீங்கள் அப்படியே நடந்து கொள்ளுங்கள். வேதம் சொல்கிறது, ஏன் அவ்வளவாய் நடந்து கொள்ள வேண்டும்? 1, மற்ற ஜனங்கள் உங்களை குறித்து தவறாய் சொல்லக்கூடாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் அவருக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்பது ஆண்டவர் நம்மை குறித்து விரும்புகிற ஒரு காரியம். அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் உலக ஜனங்களைப் போல தேவனும் ஆண்டவருடைய காரியங்களையும் விட்டவர்களாக இருப்போமானால் நாம் நிச்சயமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியாது. உங்கள் வாழ்க்கையிலே, என் வாழ்க்கையிலே, ஒவ்வொரு காலகட்டங்களிலேயும் ஒவ்வொரு நாட்களிலேயும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளை போல நாம் நம்முடைய வாழ்க்கை நடத்தப்பட வேண்டும். எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட உபத்திரம் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலை வழியாக நாம் கடந்து போனாலும் சரி,
we must behave like the people of God. ஆண்டவருடைய ஜனங்களைப் போல நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி செல்ல வேண்டும். அதைத்தான் தேவன் நம்மை குறித்து விரும்புகிறார். வேதம் சொல்கிறது, அப்படியானால் நாம் நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலக வேண்டும். ஒரு தேவ பிள்ளை, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு தேவ பிள்ளை, தேவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்த ஒரு தேவனுடைய பிள்ளை மாம்சத்துக்கு விலகி ஓட வேண்டும். உலக காரியங்களுக்கு விலகி ஓட வேண்டும். உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் ஒழிந்துவோம் என்று வேதம் சொல்லுகிறது. அதன் பின்பாக நாம் நடப்போமானால், அதை பின்பற்றி நடப்போமானால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படாது. இந்த நாள் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், தெய்வீகமான வாழ்க்கை வாழும்படியாக தேவ பிள்ளைகளைப் போல் நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும். மற்றவர்கள் நம்மை காண்கிற ஜனங்கள், இவர்கள் உண்மையாய் தேவ ஜனங்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழும்படியாகவே தேவன் நம்மை குறித்து விரும்புகிறார். அதற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாயிருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாயிருக்கிறீர்கள். முன்னே இரக்கம் பெறாதவர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்கள். அப்படியானால் ஒரு தேவ பிள்ளைக்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு கடமை என்னவென்றால், தேவ ஜனங்களைப் போல, தேவ பிள்ளையைப் போலவே தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் மாற்றி அமைத்து ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழும்படியாக தங்களை ஒப்புக் கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதை குறித்து தேவன் நம்மை குறித்து விரும்புகிறார். நம்முடைய நடக்கை நல்லடக்கவர்களாய் இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு புத்தி சொல்லுகிறார். இந்த நாளிலே நாம் விவிதமாய் நடக்கிறோம். நம்முடைய நடக்கையை குறித்து ஜனங்கள் என்ன சொல்லுவார்கள்? ஆண்டவருக்கு மகிமையாய் நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறதா? தேவனுக்கு விரோதமாய் இருக்கிற காரியங்கள் நம்மிடத்தில் மாற்றி அமைக்கப்பட்டு ஆண்டவருக்கு மகிமையானவைகளால் நாம் நம்மை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். இந்த காலை வேளையில என்ற வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற, என்னுடைய இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு மகிமையான வாழ்க்கையாய் அமைய வேண்டும். தெய்வீகமான வாழ்க்கை வாழும்படியாக ஆண்டவரை குறித்து அதைத்தான் விரும்புகிறார். Behave like the people of God. Follow your divine duties. Nourish yourself in the word of God. இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அதாவது தெய்வீகமான வாழ்க்கை சாதாரணமாக ஏற்பட்டு விடுகிறதில்லை. தெய்வீகமான வாழ்க்கைக்கு நாம் நம்மை ஒப்புக் கொடுத்து தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசித்து அதன்படி வாழும்படியாய் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது ஒரு தெய்வீகமான வாழ்க்கை நமக்குள்ளே கடந்து வரும். ஆண்டவர் சொன்ன கட்டளைகளை நாம் பின்பற்றும் பொழுது ஒரு தெய்வீகமான வாழ்க்கை நமக்கு உண்டாகும். ஆண்டவருடைய பிள்ளைகளைப் போல் நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றி அமைக்கும் பொழுது ஒரு தெய்வீகமான வாழ்க்கை நமக்குள்ளே கடந்து வரும். எனக்கு அருமையானவர்களே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பியான சகோதரியே, இன்றைக்கு ஆண்டவருடைய இந்த சத்தியத்திற்கு உங்களை ஒப்புக் கொடுக்கும்படியா நான் கேட்கிறேன். நாம் இந்த உலகத்திலே ஜோதிஷிகளைப் போல் பிரகாசிக்கும்படியாக, வெளிச்சமுடையவர்களாய் பிரகாசிக்கும்படியாக நாம் விரும்புவோமானால் இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை. தேவ வார்த்தைகளை நீங்கள் போஷிக்கப்படுவீர்களாக. தேவன் உங்களுக்கு சொன்ன கட்டளைகளை நீங்கள் பின்பற்றும்படியாய் உங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுங்கள். அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகளைப் போல இந்த உலகத்தில் தேவ பிள்ளைகள் என்கிறதான அந்த பெயரில் நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். தேவன் நமக்கு கிருபை தருவாராக. இந்த வார்த்தை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, இந்த நாளில் உங்கள் வாழ்க்கை, ஆண்டவரே இந்த வாழ்க்கையை ஒரு தெய்வீகமான வாழ்க்கையாய் மாற்றும், நீங்கள் விரும்புகிற ஒரு வாழ்க்கையாய் மாற்றும் நீங்கள் கேட்பீர்கள் என்றால் இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்கள். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையையும் உங்கள் சரீர பிரகாரமான வாழ்க்கையிலேயும் தேவன் பெரிய காரியங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். இந்த புதிய வருடத்தில் நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, தெய்வீகமான ஒரு வாழ்க்கை வாழும்படியாய் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளிலே ஜீவன் இருக்கிறது.
உம்முடைய வார்த்தை நாங்கள் வாசிக்கும்போது எங்கள் வாழ்க்கை மாற்றமடைகிறது ஆண்டவரே. எனவே எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு ராஜா, இந்த நாளிலே கர்த்தாவே இந்த வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இவர்கள் வாழ்க்கை தேவனுடைய வார்த்தைக்கு நேராக திருப்பப்படுவதாக. உம்முடைய கட்டளைகளை பின்பற்றும்படியாய் இவர்கள் வாழ்க்கை திருப்பப்படுவதாக. இயேசு விரும்புகிற ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழும்படியாக இவர்கள் வாழ்க்கை திறக்கப்படுவதாக இந்த கால வேளையிலே செய்வதற்காக ஸ்தோத்திரம். நீர் ஒரு வாழ்க்கையிலே வந்து இவர்கள் ஆட்கொள்ளுவீராக. வியாதிகள், பிணிகள், ஆண்டவரை துன்பங்கள், உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே மாற்றி போடுவீராக. ஒரு தெய்வீக சுகமும் ஒரு தெய்வீக விடுதலையும் இந்த காலை வேளையிலே கடந்து வருவதாக. உடைய பிள்ளைகளை தொடுவதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பதற்காய் உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை அணைப்பதற்காய் ஸ்தோத்திரம், அரவணைப்பதற்காய் ஸ்தோத்திரம், ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்துக்கு மகிமையாகவே உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ செய்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை யாவை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.